இந்த வீடியோவில் நம்ம டேட்டா என்ட்ரியை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதாவது இந்த ஒரே வீடியோவில் நீங்கள் எப்படி டேட்டா என்ட்ரியை பற்றி 90% வரைக்கும் என்னென்ன தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நாங்கள் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக வரீங்க அப்படின்னா உங்களுக்கு டேட்டா என்ட்ரியை பற்றி எதுவுமே தெரியல அப்படின்னாலும் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பார்க்குறது வழியாக டேட்டா என்ட்ரியை பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பிகினராக எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லாமல் எப்படி ஒரு ட்ரஸ்டட் ரியல் ஜாபை ஃபைண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் அது எந்தெந்த வெப்சைட்லெல்லாம் ஃபைண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதை பற்றி நீங்கள் ஃபுல்லுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நீங்கள் டேட்டா என்ட்ரி அப்படின்னா என்னென்னு சொல்லி கற்றுக்கணும். டேட்டா என்ட்ரி அப்படின்னா நமக்கு பல்வேறு இடத்துல கிடைக்கக்கூடிய தகவல்களை நம்ம கம்ப்யூட்டரில் டேட்டாவாக அப்லோட் பண்ணுறதுக்கு பேர் தான் டேட்டா என்ட்ரி அப்படின்னு சொல்லி நம்ம பேசிக்காக சொல்லலாம். ஸோ அந்த டேட்டா ஃபார்மேட் எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஒரு கம்பெனியில் நமக்கு பேப்பர்ஸாக டாக்குமெண்ட்ஸாக டேட்டா கொடுத்து அதை எக்ஸல் சீட்லேயோ அல்லது எம்எஸ் வேர்ட்லேயோ நமக்கு அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஆடியோ ஃபைலையோ அல்லது ஒரு வீடியோ ஃபைலையோ நமக்கு கொடுத்து அதை நம்ம டேட்டாவாக கன்வெர்ட் பண்ண சொல்லுவாங்க, அதாவது டெக்ஸ்டாக கன்வெர்ட் பண்ண சொல்லுவாங்க. இந்த மாதிரியான வேலைகளுக்கு பேர் நம்ம டேட்டா என்ட்ரி அப்படின்னு சொல்லி நம்ம சிம்பிளாக சொல்லலாம். டேட்டா என்ட்ரி இது மட்டும் தான் டேட்டா என்ட்ரி அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. டேட்டா என்ட்ரியில் நமக்கு நிறைய டைப்ஸ்லாம் இருக்குது. அது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக போக போக கவர் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு பேசிக்காக டேட்டா என்ட்ரி அப்படின்னா என்னென்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்தது டேட்டா என்ட்ரியோட ஸ்கோப்பை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ டேட்டா என்ட்ரி அப்படிங்கிறது கண்டிப்பாக அதிகமாக தேவைப்படக்கூடிய ஒரு ஃபீல்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இப்போது நமக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாமல் டேட்டாஸை வச்சு தான் நடக்குதுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட மார்க்கெட்டிங்லேருந்து ஒரு ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணுற வரைக்கும் எல்லாமே டேட்டாவை பேஸ் பண்ணி தான் நமக்கு ஆட் எல்லாமே ரன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு இடத்துல டேட்டா அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதை எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறது யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த டேட்டா என்ட்ரியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க தான். ஸோ இந்த டேட்டா என்ட்ரி ஒர்க்கு மூலியமாக தான் ஒவ்வொருத்தவங்களுக்கு தேவையான டேட்டாஸாக ஆர்கனைஸ் பண்ணி செப்பரேட் பண்ணி அதை அவங்களுடைய ஒர்க்குக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இந்த டேட்டா என்ட்ரிக்கான ஸ்கோப் அப்படிங்கிறது கண்டிப்பாக எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு கம்பெனிக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் எவ்வளோ பேருக்கு தேவைப்படுது, இந்த ப்ராடக்ட்ஸ் இன்னும் ஃப்யூச்சரில் எவ்வளோ பேர் கொண்டு போய் சேர்க்கலாம், அல்லது இந்த கம்பெனியோட சேல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே ஃபோர்காஸ்ட் பண்ணக்கூடியது இந்த டேட்டாவை பேஸ் பண்ணி தான். ஸோ டேட்டா என்ட்ரி ஜாபோட ஃபீல்டு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக தேவைப்படும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கு அடுத்தது டேட்டா என்ட்ரிக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இதையும் நம்ம ஃபர்தராக கவர் பண்ண போகிறோம். பட் இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு சில முக்கியமான ஸ்கில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கில் என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஃபாஸ்ட் அண்ட் அக்யூரேட் டைப்பிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டேட்டா என்ட்ரி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீங்கள் மொத்தமாக உங்களுடைய முழு நேர ஒர்க்கை கம்ப்யூட்டர் லேப்டாப் பேஸ் பண்ணி டைப்பிங்கை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கம்ப்யூட்டர் கிளாஸ் போய் ஒரு சர்டிஃபிகேட் லோயரோ ஹையரோ முடிச்சு வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுலாம் எந்த ஒரு அவசியமே கிடையாது. மேக்ஸிமம் யாருமே அதை கேட்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் ஒரு 20 வேர்ட்ஸ் பர் மினிட் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அடிக்க தெரிஞ்சிருந்தாலே போதுமானது. அது எல்லாமே கொஞ்சம் அக்யூரேட்டாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வராமல் கரெக்டான விதத்தில் உங்களுக்கு அடிக்க தெரிஞ்சாலே போதுமானது. ஸோ நீங்கள் அதுக்காக சர்டிஃபிகேட்ஸ்லாம் முடிச்சு வச்சுருக்கணும் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. அப்படி முடிச்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் அதை வீட்டிலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணிக்க முடியும். ஸோ டைப்பிங் ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்ககிட்ட ஒரு கீபோர்டு மட்டும் இருந்தால் கூட போதும். அந்த கீபோர்டை மட்டும் வச்சு நீங்கள் டைப்பிங் கிளப் அந்த மாதிரியான நிறைய வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. அந்த மாதிரியான வெப்சைட்ஸை வச்சு உங்கள் டைப் ரைட்டிங் பழகிக்க முடியும். அதாவது நீங்கள் அதை வச்சு மட்டுமே உங்களால் ஒரு 20 வேர்ட்ஸ் 30 வேர்ட்ஸ் பர் மினிட் அடிக்கிற அளவுக்கும் நீங்கள் வீட்டிலேருந்தே எந்த ஒரு கோச்சிங்கும் போகாமல் பழகிக்க முடியும். ஸோ அது வழியாக நீங்கள் போய் உங்களுடைய டைப் ரைட்டிங் ஸ்கில்லை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். செகண்ட் ஸ்கில் என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அட்டென்ஷன் டு டீட்டெயில் அப்படின்னு சொல்லலாம். அதாவது என்ன அப்படின்னா நீங்கள் கவனத்தை சிதற விடாமல் என்ன நீங்கள் டைப் பண்ணுறீங்களோ அதில் மட்டும் உங்களுடைய ஃபோக்கஸை வச்சு கரெக்டாக நீங்கள் ஒரு பேப்பர் டாக்குமெண்ட்டில் இருக்கிறதையோ அல்லது ஆடியோ ஃபைல் இருக்கிறதையோ நீங்கள் கரெக்டாக டேட்டாவாக மாற்றலாம். ஸோ ஏன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் இது எல்லாமே நம்பர்ஸ் அல்லது டெக்ஸ்ட்டில் தான் இருக்கும். இந்த ஒவ்வொரு டேட்டாவுமே கம்பெனிக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு டேட்டா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு இடத்துல நீங்கள் ஒரு மிஸ்டேக்கை பண்ணுறீங்க, ஒரு நம்பர் 10 அப்படிங்கிறதுக்கு பதிலாக நீங்கள் 100 அப்படின்னு சொல்லி நீங்கள் என்டர் பண்ணிடுறீங்க, உங்களுடைய கவனக்குறைவால் என்டர் பண்ணிடுறீங்க அப்படின்னா அது கம்பெனிக்கு ஒரு பெரிய பாதிப்பு அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான டைமில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக கவனமாக வேலை செய்யணும். ஸோ இதுக்காக உங்களுக்கு அட்டென்ஷன் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா பேசிக்கான கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். ஏன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ண போகிறது எல்லாமே கம்ப்யூட்டரை பற்றி தான், கம்ப்யூட்டரில் தான், அல்லது உங்களுக்கு லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டர் இந்த ரெண்டில் எதுவாக இருந்தாலும் சரி
அட்லீஸ்ட் உங்களுடைய கம்ப்யூட்டரை உங்களுடைய விண்டோஸ் 10 விண்டோஸ் 11 அல்லது விண்டோஸ் 7 இருந்தாலும் சரி, அது ஒரு அவுடேட்டடான வெர்ஷனாக இருந்தாலும் சரி, பேசிக்காக நிறைய பேர் அதை தான் யூஸ் பண்ணுறாங்க. உங்களுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ண தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் மேக்ஸிமம் இதில் தான் கம்ப்யூட்டரில் தான் எல்லாமே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு செட்டிங்ஸில் சேஞ்ச் பண்ணக்கூடியது அல்லது ஒரு பிரைட்னஸை குறைக்கக்கூடியது, இந்த மாதிரி சில விஷயங்கள் மட்டுமே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கூட போதுமானது. ஸோ கண்டிப்பாக இது தெரியல அப்படின்னா கூட நீங்கள் யூடியூப்பை பார்த்து அப்பப்போ கற்றுக்கலாம். ஸோ அதனால் இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்காதுன்னு சொல்லலாம். கடைசியாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எம்எஸ் எக்ஸல், கூகுள் ஷீட்ஸ், எம்எஸ் வேர்டு, எம்எஸ் பவர் பாயிண்ட் அப்படிங்கிற எம்எஸ் அந்த அப்ளிகேஷன்ஸ், அந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சமாவது அல்லது ஒரு பிகினர் இன்டர்மீடியட் லெவல்லையாவது யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஏன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் எம்எஸ் எக்ஸல் அல்லது கூகுள் ஷீட்டில் தான் மேக்ஸிமம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு டைமில் நீங்கள் கண்டிப்பாக எம்எஸ் எக்ஸலை பற்றியும் எம்எஸ் கூகுள் ஷீட்ஸை பற்றியும் எம்எஸ் வேர்டை பற்றியும் நீங்கள் தெரியாமல் புதுசாக போய் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு டாஸ்க் முடிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே அதிகமாக கன்சியூம் பண்ணும். ஸோ இந்த மாதிரியான டைமில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி அல்லது ஒர்க்கில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி எம்எஸ் எக்ஸல்னால் என்ன, அதில் எப்படி ஒர்க் பண்ணுறது, கூகுள் ஷீட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தேடி கரெக்டாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒர்க்கில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும். நீங்கள் பேசிக்காக இந்த ஸ்கில்ஸை மட்டும் கற்றுக்கிட்டு இருந்தாலே போதும். அதாவது டைப் ரைட்டிங், கரெக்டான அட்டென்ஷன் இருக்கணும், அதுக்கடுத்தது பேசிக் கம்ப்யூட்டர் லிட்டரசி, அதுக்கடுத்தது எம்எஸ் எக்ஸல், எம்எஸ் வேர்டு, கூகுள் ஷீட்ஸ், இந்த மாதிரியான சில சாஃப்ட்வேர்ஸை மட்டும் யூஸ் பண்ண தெரிஞ்சாலே போதும். நீங்கள் ஒரு நல்ல டேட்டா என்ட்ரி ஜாபில் ப்ளேஸ் ஆக முடியும். ஸோ நல்ல டேட்டா என்ட்ரி ஜாபில் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இது எல்லாம் உங்களுக்கு இதில் எல்லாத்துக்கும் எல்லாமே இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ அப்படி யாருக்காவது இல்லை அப்படின்னா எந்த ஸ்கில் உங்களுக்கு இல்லையோ, எந்த ஸ்கில்லை நீங்கள் லேக்காக இருக்கிறீங்களோ இந்த ஸ்கில்லை பார்த்து இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இப்போ வரைக்கும் நம்ம பேசிக்கான டீட்டெயில்ஸ் பற்றி எல்லாமே பார்த்தாச்சு. அதுக்கடுத்தது டைப்ஸ் ஆஃப் டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லி அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது டேட்டா என்ட்ரியில் என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த ஒரு 5 to 7 மினிட்ஸில் நம்ம அதை பற்றி ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அட்டென்ஷனோட பாருங்கள், ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன டைப் ஆஃப் ஜாப் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, என்ன டைப் ஆஃப் டேட்டா என்ட்ரி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆஃப்லைன் டேட்டா என்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஆஃப்லைன் டேட்டா என்ட்ரி அப்படின்னா நீங்கள் உங்களுடைய கம்ப்யூட்டரில் இன்டர்நெட் இல்லைன்னா கூட இந்த டேட்டா என்ட்ரிஸை ஒர்க் பண்ண முடியும். அது மாதிரியான ஒரு டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ் தான் நம்ம ஆஃப்லைன் டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ் அப்படின்னு நம்ம சிம்பிளாக சொல்லலாம். அதாவது என்னன்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எம்எஸ் எக்ஸலோ அல்லது எம்எஸ் வேர்டோ யூஸ் பண்ண அதிகமாக உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷனே தேவைப்படாது. ஸோ நீங்கள் டேட்டாஸை பார்த்து பேப்பரில் இருக்கக்கூடிய டேட்டாவோ அல்லது ஆடியோவில் இருக்கக்கூடிய டேட்டாவோ பார்த்து நீங்கள் ஈஸியாக எம்எஸ் எக்ஸல் அல்லது எம்எஸ் வேர்டில் ஆஃப்லைன் வழியாகவே டேட்டாவை என்ட்ரி பண்ணிக்க முடியும். ஸோ இதை தான் நம்ம பேசிக்காக ஆஃப்லைன் டேட்டா என்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதாவது என்னன்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய கம்ப்யூட்டரில் இன்டர்நெட் கனெக்ஷனே இல்லாமல் நீங்கள் ஈஸியாக ஒர்க் பண்ணிக்க முடியும். இதுக்கு உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் தேவைப்படாது. ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் ஜாப் தான் நம்ம ஆஃப்லைன் டேட்டா என்ட்ரி ஜாப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது மேக்ஸிமம் நீங்கள் வீட்டிலிருந்தே, அதாவது ரிமோட் வழியாக வீட்டிலிருந்தே ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கடுத்தது என்ன டைப் ஆஃப் டேட்டா என்ட்ரி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆஃப்லைனுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ஆன்லைன் டேட்டா என்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது ஆன்லைன் டேட்டா என்ட்ரி அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக ஒரு கம்பெனியோட வெப்சைட் அல்லது வெப் பேஸ்டு பிளாட்ஃபார்ம்ஸில் போய் அல்லது ஒரு அப்ளிகேஷன்ஸில் போய் நீங்கள் டைரெக்டாக டேட்டாவை என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியோட ஒரு ஏ அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்கும். அந்த கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம், அந்த ப்ராடக்ட்ஸோட ப்ரைஸ் இதெல்லாம், அந்த ப்ராடக்ட்ஸோட இமேஜஸ் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த இமேஜஸ் எல்லாத்தையும் நம்ம அப்லோடு பண்ணுற மாதிரியும், அந்த ப்ராடக்ட்டுக்கான ப்ரைஸை நம்ம ஆன்லைனில் என்டர் பண்ணுற மாதிரியும், இந்த ப்ராடக்ட்டை பற்றி நம்ம எழுதுகிற மாதிரியும் இருக்கும். இதைத்தான் நம்ம ஆன்லைன் டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது கண்டிப்பாக ரொம்பவே தேவைப்படக்கூடிய ஒரு என்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். மேக்ஸிமம் ஆஃப் த கம்பெனிஸ் இப்போ எல்லாமே இ-காமர்ஸ் வழியாக, ஆன்லைன் வழியாக தான் நம்ம செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் ஆன்லைன் டேட்டா என்ட்ரி அப்படிங்கிறது கண்டிப்பாக அதிகமாகவே தேவைப்படும். தேர்ட் என்ன டைப் ஆஃப் ஜாப் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு ஆடியோ அல்லது வீடியோவை நம்ம டெக்ஸ்ட்டாக மாற்றுறதும், ஒரு ஆடியோவை ஃபுல்லாக கன்வெர்ட் பண்ணி டெக்ஸ்ட்டாக மாற்றுறதும், அல்லது வீடியோவை கன்வெர்ட் பண்ணி டெக்ஸ்ட்டாக மாற்றுறதும். அதாவது வீடியோவில் நமக்கு டேட்டாஸ் நிறையா கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு போட்காஸ்ட் மாதிரி, நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஒரு போட்காஸ்ட் மாதிரி இருக்கிறத எடுத்துக்கோங்க. அந்த போட்காஸ்ட்டில் 2 பேரும் நிறைய டேட்டாஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டேட்டாஸை என்ன அப்படின்னு எடுத்து அதை ஆர்கனைஸ் பண்ணி அது எம்எஸ் எக்ஸல்லையும் எம்எஸ் வேர்டுலையும் அல்லது கூகுள் ஷீட்ஸ்லையும் நம்ம என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு நமக்கு முக்கியமாக லிசனிங் ஸ்கில் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே தேவைப்படும். ஸோ இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் ஜாப்ஸ் அப்படிங்கிறதுல நம்ம இன்னொரு கேட்டகரியும் நம்ம இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ இது மேக்ஸிமம் பண்ண மாட்டாங்க, இருந்தாலும் நான் இதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன்.
அதாவது என்ன அப்படின்னா, நமக்கு இப்போ தமிழில் ஒரு சில டேட்டாஸ் இருக்கும், ஹிந்தியில் ஒரு சில டேட்டாஸ் இருக்கும், மலையாளம் அல்லது தெலுங்குல ஒரு சில டேட்டாஸ் இருக்கும். அந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் பார்த்து நம்ம வந்து இங்கிலீஷ்லேயோ அல்லது அவங்க ப்ரிஃபர் பண்ணக்கூடிய லாங்குவேஜஸில் நம்ம கன்வெர்ட் பண்ணி தர மாதிரி இருக்கும். ஸோ இதை மாதிரி ஜாப்ஸையும் நம்ம இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் ஜாப்ஸ் அப்படிங்கிற லிஸ்ட்டுக்குள்ளே அப்படிங்கிற கேட்டகரிஸ்குள்ளே நம்ம இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ நான் முதலே உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த மாதிரியான இந்த ஆடியோ அல்லது வீடியோவை லிசன் பண்ணி நீங்கள் டெக்ஸ்ட்டாக மாற்றக்கூடிய டிரான்ஸ்கிரிப்ஷன் ஜாப்ஸ்க்கு கண்டிப்பாக உங்களுக்கு லிசனிங் ஸ்கில் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். எல்லாமே அக்யூரேட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் இந்த டேட்டா என்ட்ரி ஜாப்ஸில் ஒரு சில மிஸ்டேக் பண்ணீங்க அப்படின்னா கூட அது கம்பெனிக்கும் அல்லது நீங்கள் யாருக்காக ஒர்க் பண்ணுறீங்களோ அவங்களுடைய ஃபோர்காஸ்டிங்க்கும் கண்டிப்பாக அது பெரிய லாஸாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் கரெக்டாக லிசன் பண்ணி அக்யூரேட்டாக அடிக்கிற மாதிரி தான் இருக்கும் டேட்டாஸை. அதுக்கு அடுத்தது ஃபார்ம் ஃபில்லிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபோர்த்தாக நம்ம ஃபார்ம் ஃபில்லிங் அப்படிங்கிற ஒரு டேட்டா என்ட்ரி ஜாப்ஸை பற்றி பேசலாம். ஸோ அதாவது ஃபார்ம் ஃபில்லிங்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் இண்டிவிஜுவலுக்காகவும் பண்ணுற மாதிரி இருக்கும், அல்லது நீங்கள் கம்பெனிஸ்க்காகவும் பண்ணுற மாதிரி இருக்கும், அல்லது கம்பெனி இண்டிவிஜுவல்கிட்டேருந்து ஃபார்ம்ஸை வாங்கி உங்களுக்காக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதில் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, நம்ம பேசிக்காக நம்முடைய ஃபார்ம்ஸை எப்படி ஃபில் பண்ணுவோமோ அதை இந்த டேட்டா என்ட்ரியில் நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது மேக்ஸிமம் இது உங்களுக்கு ஈஸியான ஜாபாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஃபார்ம் ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக பேசிக்காக நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். சின்ன வயசுலேருந்தே ஃபார்ம் ஃபில் பண்ணி பழகிட்டு இருந்ததுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஃபார்ம் ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறது அது உங்களுக்கு பெரிய ஒரு டாஸ்க்காக இருக்காது, கண்டிப்பாக இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறது ஆன்லைன்லேயும் இருக்கும், ஆஃப்லைன்லேயும் இருக்கும். நான் உங்களுக்கு முதலே சொன்ன மாதிரி ஒரு வெப்சைட்டில் போய் இதை என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும், அல்லது MS Excel அல்லது கூகுள் ஷீட்ஸில் ஆஃப்லைனில் பண்ணுற மாதிரி இருக்கும். 5th டைப் என்ன மாதிரி ஜாப் இருக்கும் அப்படின்னா, கரெக்டிங் எரர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது நமக்கு ஒரு பேப்பர் அல்லது ஒரு ஆடியோவை கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் அவங்க ஆல்ரெடி இன்புட் பண்ண ஒரு டேட்டாஸை நமக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த டேட்டாஸ் வழியாக எந்த டேட்டாஸில் கரெக்டாக இல்லை, அது எந்த டேட்டாஸ் எல்லாம் எரர் இருக்குது அப்படின்னு பார்த்து நம்ம ஃபைன் பண்ணி அதை ரீகரெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஜாப்ஸ்லையும் நம்ம கண்டிப்பாக அக்யூரேட்டாக இருக்கணும். ஸோ நம்ம முதல்ல இருந்தே சொல்லிட்டு வர மாதிரி ஒவ்வொரு டேட்டாவும் ஒவ்வொரு நம்பர்ஸும் கம்பெனிக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ நீங்கள் பேப்பரில் இருக்கக்கூடிய டேட்டாஸை கரெக்டாக பார்த்து அதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி எங்கே மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து நீங்கள் இந்த இடத்துல கரெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 6th ஜாப் என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, காப்பி பேஸ்ட் ஜாப்ஸ். இது உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். Ctrl+C Ctrl+V இதுதான் இந்த ஜாப்ஸோட முக்கியமான ஒரு வேலையே, டாஸ்கே அப்படின்னு சொல்லலாம். பட் மேக்ஸிமம் இந்த மாதிரியான ஜாப்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு அவங்க பே பண்ணுறாங்க. ஸோ பே பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வேலை வாங்குவாங்க. காப்பி பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் யார் உங்களுக்கு ஒர்க்கை கொடுக்குறாங்களோ அவங்களே பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் மேக்ஸிமம் இந்த மாதிரி ஜாப்ஸ் உங்களுக்கு கொடுக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறோம். இந்த மாதிரியான ஒரு டைப் ஆஃப் ஜாபும் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இதை உள்ளே சேர்க்குறோம். ஸோ அதனால் இந்த காப்பி பேஸ்ட் ஜாப் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது கிடைக்கும். அது உங்களுக்கு எந்த வகையில் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. மேபி நீங்கள் அதுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும், ஸோ அது ஸ்கேமாக இருக்கும், அந்த மாதிரி உங்களுக்கு ஏமாத்து வேலையாக கூட இருக்கலாம். ஸோ அது காப்பி பேஸ்ட் ஜாப் நமக்கு உண்மையாக என்ன அப்படிங்கிறத பற்றி நமக்கு ஃபுல்லாக தெரியாது. ஸோ அதனால் இந்த காப்பி பேஸ்ட் ஜாப்பை மட்டுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாமல் நான் இது வரைக்கும் சொன்ன மற்ற 5 ஜாப்ஸையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். இதுக்கப்புறம் நீங்கள் வர்றதையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது 7th என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கேப்சா சால்விங் ஜாப் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு இந்த டேட்டா என்ட்ரி அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் பேசிக் நாலேஜ் தெரிஞ்சவங்களுக்கும் இந்த கேப்சா என்ட்ரி அப்படிங்கிறதுனா என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். ஸோ கேப்சா என்ட்ரி அல்லது கேப்சா சால்விங் அப்படின்னா பெருசாலாம் எதுவுமே கிடையாது. நம்ம ஒரு வெப்சைட்டுக்கு போனாலோ அல்லது ஆதாரை நம்ம டவுன்லோட் பண்ண போனாலோ கேப்சாவை நம்ம என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கேப்சாவை நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணி நீங்கள் அதை கரெக்டாக என்டர் பண்ணி அது வழியாக நீங்கள் மணி மேக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் ஒரு வகையான டேட்டா என்ட்ரி ஜாப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிறைய பேர்த்துக்கு இந்த கேப்சா சால்விங்கான நிறைய வெப்சைட்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வழியாகவும் நீங்கள் மணி மேக் பண்ணிக்கலாம். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா, நம்ம இண்டிவிஜுவல்ஸ் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. கம்பெனிஸ் அவங்களுடைய பேக் எண்ட் ஒர்க்குக்காக இதை கேப்சாவை இண்டிவிஜுவல்ஸ் கிட்ட இருந்து கரெக்ட் பண்ண சொல்லி என்டர் பண்ண சொல்லி அதை அவங்க கரெக்டாக எடுத்து யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ இதனால் இதை நீங்கள் பெருசாக எதுக்காக அப்படின்னு சொல்லி நீங்கள் வரி பண்ணிக்க தேவையில்ல. ஸோ இதுக்கான ஸ்கோப்பும் அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ லாஸ்ட் 8th ஆப்ஷன் என்ன ஒர்க் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இ-காமர்ஸ் டேட்டா என்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நான் உங்களுக்கு முதல்லையே எக்ஸாம்பிளுக்கு சொன்ன மாதிரி ஒரு வெப்சைட் இருக்கும், ஒரு A அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்கும், அந்த கம்பெனி கிட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்கும். அந்த ப்ராடக்ட்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு கொடுத்துருவாங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நம்ம அவங்களுடைய பிளாட்ஃபார்ம்ஸில் நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது அந்த ப்ராடக்ட்டுக்கான நேம், அந்த ப்ராடக்ட்டுடைய ப்ரைஸ், அந்த ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ், டிஸ்கிரிப்ஷன், இந்த ஒரு டிஷர்ட் அப்படின்னா அந்த டிஷர்ட்டுக்கான என்னென்ன சைஸில் அவைலபிளாக இருக்குது, என்னென்ன கலரில் இருக்குது,
அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம அவங்களுடைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸில் நம்ம என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை தான் நம்ம இ-காமர்ஸ் டேட்டா என்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 8 வகையான டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த 8ஐயுமே கொஞ்சம் தேடி பாருங்கள். நான் சொல்கிறதுலையும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த வகையான டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போ என்ன கேட்டிங்க அப்படின்னா, நான் இந்த இ-காமர்ஸ் டேட்டா என்ட்ரி ஜாப் அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா, நான் கிட்டத்தட்ட ஒரு வெப் டிசைனர் அப்படிங்கிறதுனால எனக்கு இந்த இ-காமர்ஸ் ரிலேட்டட்லாம் ஒர்க் பண்ணுறது, டேட்டா என்ட்ரி பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதை தவிர நான் வேறு ஏதாவது சூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆன்லைன் டேட்டா என்ட்ரியை நான் சூஸ் பண்ணுவேன். அதாவது டைரெக்டாக நம்ம அவங்களுடைய வெப் பேஸ்டு பிளாட்ஃபார்ம்ஸில் டைப் பண்ணுறது. ஏன் அப்படின்னா, நான் அந்த மாதிரி விஷயத்தில் கன்வீனியன்ட் அப்படிங்கிறதுனால நான் அதை சூஸ் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு இது ரிலேட்டடோ, உங்கள் ஃபீல்டுக்கு உங்களுக்கு இது தெரியுமோ, உங்களுக்கு எதில் கற்றுக்க இன்ட்ரெஸ்ட்டோ அதை மாதிரியான ஒரு ஜாபை நீங்கள் டேட்டா என்ட்ரி டைப் ஜாபை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேட்டா என்ட்ரி அப்படின்னா என்ன, ஸோ அதோட டைப்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி, டேட்டா என்ட்ரியை பற்றி ஒரு பேசிக்கான ஐடியா கிடச்சிருக்கும். இதுக்கப்புறமா தான் நம்ம அட்வான்ஸ் டாபிக்ஸ்குள்ளே போக போகிறோம். ஸோ இந்த டாபிக், அதாவது நம்ம தேர்டாக என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டரில் டேட்டா என்ட்ரி பண்ண ஒர்க் பண்ணுறதுக்காக நமக்கு என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்ல பேச போகிறோம். ஸோ இது பற்றியும் நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன டூல்ஸ் தேவைப்படும் அப்படின்னா, கண்டிப்பாக மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எல்லா டூல்ஸுமே தேவைப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய என்னென்ன டூல்ஸ் நமக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ அதுலேயும் நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா லிஸ்ட் பண்ணுறேன். அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா டூல்ஸுமே உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா எம்எஸ் எக்ஸல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எம்எஸ் எக்ஸல் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லா ஒரு டேட்டா என்ட்ரி ஜாபுக்குமே அதிகமாக தேவைப்படக்கூடிய ஒரு டூல் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா, ஸோ மேக்ஸிமம் எல்லாத்தையுமே நம்ம கேட்டகரைஸ் பண்ணுறது, அலைன் பண்ணுறது, டெக்ஸ்ட்டை போல்ட் பண்ணுறது, இட்டாலிக் பண்ணுறது, நம்பர்ஸில் எடிட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி எல்லா வேலையுமே வந்து நம்ம எக்ஸலில் வச்சு தான் நம்ம பண்ணுவோம். பெரும்பாலான கம்பெனிஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய டேட்டாஸை வந்து நமக்கு எக்ஸல் ஃபார்மேட்டை தான் கொடுத்து இதை அலைன் பண்ணி கொடுக்க சொல்லுங்கள், அல்லது டெக்ஸ்ட்டை கரெக்ட் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயத்தை வந்து நம்ம எம்எஸ் எக்ஸலில் பண்ணுற மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து கண்டிப்பாக எம்எஸ் எக்ஸல் அப்படிங்கிறது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்துருக்கணும். ஸோ உங்களுக்கு பேசிக்காக நீங்கள் லேப்டாப் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்களே ப்ரீ இன்ஸ்டால்டாக கொடுப்பாங்க. அந்த ப்ரீ இன்ஸ்டாலாக கொடுக்கறதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம திரும்ப லைசன்ஸை பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு ஆன்லைன்லேயே நமக்கு நிறையா கிராக்டு வெர்ஷன்லாம் கிடைக்கிது. ஸோ அப்படி இல்லை, எனக்கு கிராக்டு வெர்ஷன் வேண்டாம், இல்லை எம்எஸ் எக்ஸலில் நான் கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு பதிலாக நம்ம கூகுளே வந்து கூகுள் ஷீட்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் இதில் ஒர்க் பண்ணுறதுக்காக நீங்கள் தனியாக போய் எந்த ஒரு அப்ளிகேஷனையும் சாஃப்ட்வேரையும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல. பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் கூகுளில் போய் கூகுள் ஷீட்ஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வெப் பேஸ்டு பிளாட்ஃபார்ம் கிடைக்கும். ஸோ அது வழியாகவே நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். எம்எஸ் எக்ஸலில் என்னென்ன நீங்கள் ஒர்க் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே நீங்கள் கூகுள் ஷீட்ஸில் ஆன்லைனில் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ எம்எஸ் எக்ஸலில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆஃப்லைனில் ஒர்க் பண்ணிக்க முடியும். பட் கூகுள் ஷீட்ஸ் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஆன்லைனில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் டைப் பண்ணுற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் அதே டைமில் மொபைலில் ஒர்க் பண்ணாலும் சரி அல்லது லேப்டாப்பில் ஒர்க் பண்ணாலும் சரி, ரெண்டுலேயுமே நீங்கள் என்டர் பண்ணக்கூடிய டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக காட்டிகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்து என்ன வேணும் அப்படின்னா எம்எஸ் வேர்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எம்எஸ் வேர்டை பற்றி கண்டிப்பாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம ஒரு டாக்குமெண்ட்டை டைப் பண்ணுறது, ஒரு பேராகிராஃப் டைப் பண்ணுறது, ஸோ இது எல்லாத்துக்குமே எம்எஸ் வேர்டு தான் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். காலேஜ் அல்லது ஸ்கூலில் வந்து ப்ராஜெக்ட்லாம் பண்ணியிருப்போம். ஸோ எம்எஸ் வேர்டை வச்சு தான் நம்ம அந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் பண்ணியிருப்போம். ஸோ அது கண்டிப்பாக அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியல அப்படின்னாலும் நீங்கள் கண்டிப்பாக கூகுளிலேருந்து நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுவுமே உங்களுக்கு ப்ரீ இன்ஸ்டால்டாக கொடுத்துருப்பாங்க. பட் அதுலேயும் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, லைசன்ஸ் பர்ச்சேஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி ப்ராப்ளம் உங்களுக்கு வருது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கிராக்டு வெர்ஷன்ஸ் நிறையவே இருக்கும். ஸோ இதுக்குன்னு உங்களுக்கு வேறு ஆல்டர்னேட்டிவ் கிடையாது. ஸோ கூகுள் டாக்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. அது அவ்வளோ ஒன்றும் பெட்டராக எனக்கு தெரியல. நான் யூஸ் பண்ண வரைக்கும் எம்எஸ் வேர்டு தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து எம்எஸ் வேர்டில் அதிகமாக கொடுத்துருக்காங்க கூகுள் டாக்ஸை விட. ஸோ பட் நீங்கள் மொபைலில் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கூகுளுடைய ப்ராடக்ட்ஸ் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக ப்ரௌசரில் போய் நீங்கள் கூகுள் ஷீட்ஸ் அல்லது கூகுள் டாக்ஸ்ன்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னா, இப்போ கூகுள் டாக்ஸ்க்கெலாம் ப்ளே ஸ்டோர்லேயே அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதை கூட இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது நீங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எம்எஸ் வேர்டு இன்ஸ்டால் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஒரு 1/2 1 hour டைம் எடுக்கும், கொஞ்சம் கடுப்பு ஏற்றும், நல்ல ஒரு சாஃப்ட்வேராக பார்த்து இன்ஸ்டால் பண்ணால். பட் நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக ஹேண்டியாக இருக்கும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி பழகிற வரைக்கும் கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். ஸோ
ஸோ முடிஞ்சால் நானும் அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே தேடி உங்களுக்கு பெஸ்ட்டாக கொடுக்க பார்க்குறேன். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்களாக பார்த்து இன்ஸ்டால் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கடுத்து தேர்டாக என்ன அப்ளிகேஷன் நமக்கு தேவைப்படும் அப்படின்னா, இப்போ பேசுகிறது எல்லாமே மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ். இதை தவிர நமக்கு இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் தேவைப்படும். ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸாக சொல்கிறேன். ஸோ அதுக்கடுத்தது நம்ம தேர்டாக என்ன பார்க்க போகிறோம், என்ன டூல் வேணும் அப்படின்னா பவர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பவர் பாயிண்ட்டை பற்றி மேக்ஸிமம் உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு ப்ரெசன்டேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்காகட்டும் அல்லது மற்ற எந்த ஒரு வேலைக்காகட்டும் நம்ம பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனை நம்ம யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு சொன்ன மாதிரியே கண்டிப்பாக நீங்கள் லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பவர் பாயிண்ட்டை கிராக்டு வெர்ஷன் தேடி லைசன்ஸ் இருக்கக்கூடியதான் தேடி இன்ஸ்டால் பண்ணிக்கிறது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை நான் என்னுடைய மொபைலில் தான் ஒர்க் பண்ண போகிறேன், மொபைல் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக கூகுள் ஸ்லைட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது ஒரு ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே இருக்கும், அல்லது நீங்கள் ப்ரௌசரில் கூட போய் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அதை போய் எடுத்து ஓப்பன் பண்ணி மொபைலில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கூகுள் ஸ்லைட்ஸ் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இல்லை நான் லேப்டாப்பில் பண்ண போகிறேன் அப்படின்னா பவர் பாயிண்ட் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ பார்த்து தேடி இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். நான் திரும்பவும் சொல்கிறேன், லிங்க் இருந்துச்சு கிடச்சிது அப்படின்னா நான் கண்டிப்பாக லிங்க் கொடுக்குறேன். ஏன்னா நீங்களாம் பார்த்து இன்ஸ்டால் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டேலி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பேசிக்காக இந்த காமர்ஸ் அக்கௌண்ட்ஸ் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே தெரிஞ்சிருக்கும். டேலி அப்படிங்கிறது ஒரு அக்கௌண்ட்ஸ் போடக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லலாம். பேசிக்காக வந்து எப்படி அப்படின்னா இந்த டேலி வந்து அக்கௌண்ட்ஸ் படித்தவங்களுக்கு காமர்ஸ் படித்தவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. சாதாரண டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ் நம்ம பண்ண போகும்போது இந்த டேலி அப்படிங்கிறத நம்ம கையில் கொடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அதில் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே வரும் அப்படிங்கிறனால மேபி உங்களுக்கு தேவைப்படலாம். டேலியும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு டேலி தேவைப்படுது அப்படின்னா எங்கே இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா டேலி அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட்டே இருக்கும். இந்த டேலி அப்படிங்கிற வெப்சைட் வழியாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பெய்டு சாஃப்ட்வேர் தான். இதில் நீங்கள் ஃப்ரீயாக ஒரு சில ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதை தவிர உங்களுக்கு வேறு என்னென்ன டூல்ஸ்லாம் தேவைப்படும் அப்படின்னா இது உங்களுடைய எஜுகேஷனுக்காக தேவைப்படும். அதாவது டைப்பிங்கை ப்ராக்டிஸ் பண்ணி பழகணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி டைப்பிங் கிளப் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு சில வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. எஜுகேஷனுக்காக உங்களுடைய டைப்பிங் ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக ஒரு சில வெப்சைட்ஸ்லாம் தேவைப்படும். ஸோ அது தவிர க்ளவுட் பிளாட்ஃபார்ம்ஸ், அதாவது கூகுள் டிரைவ் அல்லது மீடியா ஃபயர் அப்படிங்கிற வெப்சைட்லாம் உங்களுக்கு நீங்கள் அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் மெகா, டெராபாக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் இந்த க்ளவுடில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக. இது எதுக்காக அப்படின்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபைல்ஸ் ஆகட்டும், இதெல்லாமே நீங்கள் உங்களுடைய அடுத்த ஃப்யூச்சரில் ஒர்க் பண்ணும்போதும் இது தேவைப்படலாம். அப்படிங்கும்போது நீங்கள் ஈஸியாக அதை ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்காகட்டும், நீங்கள் கம்பெனிஸ்க்கு அல்லது நீங்கள் யாருக்காக ஒர்க் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு உங்களுடைய ஃபைல்ஸை ஷேர் பண்ணுறதுக்காகவும். ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு க்ளவுட் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு தேவைப்படும். ஸோ இதுதான் நமக்கு பேசிக்காக நம்மளுடைய கம்ப்யூட்டர்ஸில் தேவைப்படக்கூடியன ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ். ஸோ மேக்ஸிமம் இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ் மட்டும்தான் நான் புதுசாக சொல்லியிருப்பேன். ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் ஈஸியாக ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். யூடியூப்பில் போட்டிங்கன்னா கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து நம்ம என்ன டாப்பிக்கை பார்க்க போகிறோம் அப்படின்னா எசென்ஷியல் ஸ்கில் ஃபார் டேட்டா என்ட்ரி. நம்ம முதல்லயே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இதை பற்றி நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம் அப்படின்னு. ஸோ அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பேன், இந்த ஸ்கில்ஸ்லாம் தேவைப்படும் அப்படின்னு. ஸோ நம்ம இன்ட்ரோடக்ஷன் கொடுத்ததுலேருந்து இன்னும் கொஞ்சம் ஸ்கில்ஸ்லாம் நமக்கு தேவைப்படும். ஸோ அது என்னென்ன ஸ்கில்ஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த ஒரு டாபிக்ஸில் பேச போகிறோம். ஸோ அது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஸ்கில்ஸ் மேக்ஸிமம் எல்லாருக்குமே இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ எனக்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் டைப்ரைட்டிங் இப்போ கற்றுக்கிட்டு தான் இருக்கிறேன். ஸோ அதனால் எல்லாருக்கும் எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இந்த ஒரு டேட்டா என்ட்ரி ஜாபுக்காக நம்ம கற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு 1 or 2 months நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, கண்டினியூஸாக லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நான் சொல்லக்கூடிய எல்லா ஸ்கில்ஸையுமே நீங்கள் லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ எல்லா ஸ்கில்லுமே வந்து லேர்ன் பண்ணிக்கக்கூடியது தான். ஸோ இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் வரி பண்ணிக்க தேவையில்ல. உங்களுக்கு ஆன்லைன்லேயே நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கும். ஸோ நான் சொல்கிறதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே பார்த்து நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலே நான் சொல்லக்கூடிய ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கற்றுக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்னென்ன ஸ்கில்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிறத நம்ம பற்றி பேசிடுவோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் முதலே சொன்ன மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு டைப்பிங் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஸ்பீடாக அடிக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ நான் உங்களுக்கு வந்து என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா ஒரு 10 to 30 words வந்து per minute நீங்கள் அடிக்கிற மாதிரி இருந்தால் கூட போதும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக உங்களுக்கு அதுவே போதுமானது. அதாவது நீங்கள் ஒரு பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு மினிட்டுக்கு நீங்கள் 10 to 30 words அடிக்கிறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பெரிய விஷயம் தான். ஸோ நீங்கள் ஒரு பிகினராக போய் டேட்டா என்ட்ரியில் சேர்றீங்க அல்லது டேட்டா என்ட்ரியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதுவே போதும். ஸோ இப்படி அடிக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எரர் இல்லாத மாதிரி அடிச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நான் அடிக்கிறதே 10 words தான், அதுலேயும் எரர் இருக்கும் அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு பெரிய லேக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதனால் ஒரு 10 to 30 words அடித்தாலும் சரி பெர் மினிட்டுக்கு அதை அக்யூரேட்டாக அடிக்க பார்க்கணும்.
ஸோ உங்களுக்கு போக போக கண்டிப்பாக பழக நீங்கள் ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ஒரு 40 to 50 வேர்ட்ஸ் பெர் மினிட் உங்களால் கண்டிப்பாக எரர் இல்லாமல் அடிக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அதுக்கடுத்தது என்ன அப்படின்னா, உங்களுடைய வேலைகளை குறைக்கிறதுக்காக கீபோர்ட் ஷார்ட்கட்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ என்னன்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த Ctrl+C Ctrl+V, ஒரு விண்டோஸை ஷட் டவுன் பண்ணுறது, Windows+X+UU அல்லது Alt+F4, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஷார்ட்கட்ஸ் நிறைய இருக்கும். ஒரு கட் பண்ணுறது அப்படின்னா Windows+X, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. நார்மலாக உங்களுக்கு பேசிக்ஸாக நீங்கள் கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சாலே, அல்லது நீங்கள் கொஞ்ச நாள் கம்ப்யூட்டரை பற்றி யூஸ் பண்ண கற்றுக்குறீங்க அப்படின்னாலே நீங்கள் எல்லாத்தையுமே கற்றுக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ்லாம் எதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை மவுஸ் எடுத்து அதை கர்சரை நகர்த்தி அதை கிளிக் பண்ணி நீங்கள் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் ஈஸியாக, நீங்கள் ஆல்ரெடி லேப்டாப்போட கீபோர்டில் நீங்கள் கை வச்சுருப்பீங்க, நீங்கள் ஈஸியாக அதை பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணி பண்ணிட்டு போயிட முடியும். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய வேலைகளை குறைக்கிறதுக்காக இருக்கக்கூடிய அந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் கொஞ்சம் பழகிக்கிறது நல்லதுன்னு சொல்லலாம். ஸோ எனக்கு பெருசாக ஷார்ட்கட்ஸை பற்றியே தெரியாது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் டேரெக்டாக போய் கூகுளில் போய் கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் அல்லது MS எக்ஸலோட ஷார்ட்கட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறையவே கிடைக்கும். அல்லது பவர் பாயிண்ட், MS வேர்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டு சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய கூகுளில் இமேஜஸ் கிடைக்கும். ஸோ அது எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ நீங்கள் பேசிக்கான ஒரு கம்ப்யூட்டர் ஷார்ட்கட்ஸ் தெரிஞ்சிருந்தாலுமே உங்களுக்கு அதுவே போதும். பட் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் MS எக்ஸல் அல்லது MS வேர்டு அல்லது கூகுள் ஷார்ட்கட்ஸ், கூகுள் ஷீட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் ஸ்பெசிஃபிக்கான அப்ளிகேஷன்ஸில் மாறும்போது அந்தந்த அப்ளிகேஷனுக்கும் ஏற்ற மாதிரி கீபோர்ட்ஸு ஷார்ட்கட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது இப்போ நமக்கு Ctrl+C Ctrl+V அப்படிங்கிறது, Ctrl+X அப்படிங்கிறது நமக்கு எல்லா சாஃப்ட்வேர்ஸ்லையும் நமக்கு காப்பி, கண்ட்ரோல், பேஸ்ட் இதுதான் நமக்கு எல்லாத்துக்குமே இருக்கும். பட் ஒரு சில ஆப்ஷன்ஸ் இந்த Ctrl+M Ctrl+B Ctrl+I அப்படிங்கிறது எல்லாமே ஒரு சில இதில் மாறுற மாதிரி இருக்கும். ஸோ இது பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா Ctrl+Iனா இட்டாலிக் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ பட் நீங்கள் ஒரு சில அப்ளிகேஷன்ஸில் பார்க்கும்போது இந்த Ctrl+I அப்படிங்கிறதுக்காக வேற ஒரு ஆப்ஷனை கொடுத்துருப்பாங்க. ஸோ இதனால் ஸ்பெசிஃபிக்கான அந்த அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரியான கீபோர்ட் ஷார்ட்கட்ஸையும் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டியது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, டேட்டா ஃபார்மேட்டிங் அப்படிங்கிற ஸ்கில் நம்ம கண்டிப்பாக ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏன் அப்படின்னா, நமக்கு ஒரு டாக்குமெண்ட் அல்லது ஒரு MS எக்ஸலை கொடுத்துருவாங்க, அதை நம்ம கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சராக நம்ம கொடுக்கணும். ஸோ ஒரு மார்ஜின்லாம் வச்சு, ஒரு போல்டெல்லாம் பண்ணி, இட்டாலிக் பண்ண வேண்டியதெல்லாம் இட்டாலிக் பண்ணி, நமக்கு ஹெட்லைனில் சேஞ்ச் பண்ண வேண்டியது எல்லாமே ஹெட்லைனில் சேஞ்ச் பண்ணி, ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சரான ஃபார்மேட்ஸில் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைமில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா டேட்டா ஃபார்மேட்டிங் அப்படிங்கிற ஸ்கில் வந்து கண்டிப்பாக நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டியும் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு கலர் கொடுக்க வேண்டிய இடத்துல ஒரு கலர் கொடுக்கறதும், ஒரு பார்டர் வைக்க வேண்டிய இடத்துல பார்டர் வைக்கிறதும், ஸோ இந்த மாதிரி வேலைகள் எல்லாத்தையுமே நம்ம MS எக்ஸலில் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும், அல்லது கூகுள் ஷீட்ஸில் இந்த மாதிரி வேலைகள் எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைம்லலாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டேட்டா ஃபார்மேட்டிங் அப்படிங்கிறது ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு முதலே சொன்ன மாதிரி ஒரு அட்டென்ஷனோட நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ நம்ம ஈஸியாக வேறு ஒரு விஷயத்தில் டைவர்ட் ஆகாத மாதிரி இருக்கணும். ஸோ ஏன் அப்படின்னா, நான் உங்களுக்கு முதல்லேருந்தே திரும்ப சொன்ன மாதிரி நீங்கள் என்டர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நம்பரும், ஒவ்வொரு டீட்டெயில்ஸும், ஒவ்வொரு டேட்டாவும் கம்பெனியோட ஃபோர்காஸ்டிங் ஆகட்டும், கம்பெனியோட மார்க்கெட்டிங் ஆகட்டும், அல்லது யாருக்காக நம்ம ஒர்க் பண்ணுறோமோ அவங்களுக்கு அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம 10 அப்படிங்கிற சேல்ஸ், இப்போ ஒரு கம்பெனிக்காக 10 சேல்ஸ் தான் நடந்திருக்குது அப்படிங்கும்போது நம்ம அந்த தவறுதெல்லாம் இன்னொரு சைபர் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 0வை நம்ம போட்டு விட்டுட்டோம்னா, ஸோ அந்த கம்பெனியோட ஒரு ஃபோர்காஸ்டிங் இதமே மாறும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான இடத்துல வந்து நம்மளுடைய அட்டென்ஷன், நம்மளுடைய அக்யூரசி அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்கில் வந்து கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஸோ நான் வந்து ஈஸியாக டைவர்ட் ஆகிடுவேன். ஸோ இதனால் எனக்கு இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஸோ கடைசியாக என்ன ஸ்கில் நமக்கு தேவைப்படும் அப்படின்னா, பேசிக் இன்டர்நெட் நேவிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்மளுடைய சர்ச் இன்ஜினை கரெக்டாக நம்ம யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ ChatGPT, Gemini, Perplexity, Claude இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ், AI அப்ளிகேஷன்ஸ் நமக்கு கிடைக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ நமக்கு க்ரோம் எக்ஸ்டென்ஷன்லேயே நமக்கு நிறையா ஒரு சில அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்துருச்சு. ChatGPT நம்ம க்ரோம் எக்ஸ்டென்ஷன்ஸ் வழியாகவே யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஜெமினியை யூஸ் பண்ணிக்க முடியும். இன்னும் பேசிக்கான விஷயங்கள் இருக்குது. ஸோ இதை எல்லாத்தையுமே நம்ம வந்து கற்றுக்கிட்டு இருந்திருக்கணும். ஸோ அப்படி நம்ம கற்றுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஒரு சில கஷ்டமான டாஸ்க்கை வந்து ChatGPT வழியாவோ ஜெமினி வழியாவோ நம்மளால் ஈஸியாக பண்ணிட்டு போயிட முடியும். ஸோ இதுக்காக தான் நம்ம சொல்கிறோம், பேசிக்கான இந்த இன்டர்நெட்டை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஒரு சர்ச் இன்ஜினை யூஸ் பண்ணுறதாகட்டும், AI அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறதாகட்டும், அல்லது க்ரோம் வெப்ஸ்டோரில் இருக்கக்கூடிய அந்த ப்ரீ இன்ஸ்டால்டு சாஃப்ட்வேர்ஸை, ப்ரீ இன்ஸ்டால்டு அந்த இன்ஸ்டன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அதை யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும்.
ஸோ இது பெரிய மேட்டர்லாம் கிடையாது. நீங்கள் ஒன்று தெரியல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பழகிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் யூடியூப்பில் போட்டு கூட அதை பழகிக்கலாம். ஸோ அதனால் அது பெரிய ஒரு மேட்டர் கிடையாது, ஒரி பண்ணிக்க தேவையில்லை. இது வரைக்கும் நம்ம டேட்டா என்ட்ரிஸை பற்றி நம்ம தெரியாக பேசிட்டோம். அதாவது நமக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தேவைப்படும், என்னென்ன டூல்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிறத பற்றி எல்லாமே நம்ம பேசியாச்சு. ஸோ எனக்கு எங்கடா வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஸோ அதை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம், இந்த டாப்பிக்கில் பேச போகிறோம். ஸோ உங்களுக்கு எங்கெங்கே எல்லாம் இந்த டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ் வழியாக நமக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பேசுவோம். ஸோ அதாவது நீங்கள் ஒரு கம்பெனிக்காக நீங்கள் தனியாக போய் டேட்டா என்ட்ரி ஜாபில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ அது பெரிய ஒரு ப்ராப்ளமாக இருக்காது. அவங்க கொடுக்குறத நீங்கள் அப்படியே ஒர்க் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ண போகிறேன், ஒவ்வொரு இண்டிவிஜுவல்கிட்டையும் நான் தனியாக ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி டைமில் உங்களுக்கு வேலை தேடுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு வேலையாக இருக்கும். இதை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சில வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஒரு ஃபேமஸான வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த வெப்சைட்ஸ்லாம் வச்சு நீங்கள் ஃப்ரீலான்சராக வந்து டேட்டா என்ட்ரி ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான வெப்சைட்ஸ்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான வெப்சைட்ஸை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். ஸோ இந்த வெப்சைட்ஸோட லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்படி இல்லைனா கூட நீங்கள் பார்த்து நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம எந்த வெப்சைட்டை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, அப்வொர்க் அப்படிங்கிற வெப்சைட்டை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ நீங்கள் கூகுளில் நார்மலாக போயிட்டு யூபி ஒர்க், அதாவது அப்வொர்க் அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணிட்டு வந்தீங்கனாலே போதும். ஸோ உங்களுக்கு பேசிக்காக இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் சைன் அப் பண்ணி அல்லது உங்ககிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லாகின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக இதை பற்றி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்வொர்க் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு வேலை கொடுக்கக்கூடியவங்களும் வேலை தேடக்கூடியவங்களும் வந்து ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எனக்கு ஒரு டேட்டா என்ட்ரி ஒர்க்கு செய்கிறதுக்காக ஒரு ஆள் தேவைப்படுது அப்படின்னா நான் இந்த அப்வொர்க்கில் சொல்லிடுவேன். ஸோ ஒருத்தங்க டேட்டா என்ட்ரி ஜாபை தேடுறாங்க அப்படின்னா இதை வந்து அப்வொர்க்கில் அவங்க ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரெண்டு பேர்த்தையும் இணைக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மாக தான் இந்த மாதிரியான வெப்சைட்ஸ்லாம் இருக்கும். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு சைன் அப் பண்ணிக்கணும். உங்கள்கிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி நம்ம சைன் அப் பண்ணும்போது நம்மக்கிட்ட இருந்து ஒரு சில டீட்டெயில்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணுறாங்க. ஐ எம் அ கிளையண்ட் ஹையரிங் ஃபார் எ ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஐ எம் அ ஃப்ரீலான்சர் லுக்கிங் ஃபார் ஒர்க் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நம்ம இதை ஒர்க் அப்படிங்கிறத கொடுத்துட்டு, ஏன்னா நம்ம ஜாப் தான் தேட போகிறோம், ஸோ அதனால் லுக்கிங் ஃபார் ஒர்க் அப்படிங்கிறத கொடுத்துட்டு அப்ளை எஸ் எ ஃப்ரீலான்சர் அப்படிங்கிறத கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு பேசிக்காக ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நான் என்னுடைய கூகுள் அக்கௌண்ட்டை கொடுத்து நான் லாகின் பண்ணிக்க விரும்புகிறேன். நீங்களும் உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்டை கொடுத்து ஈஸியாக லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இல்லைனா நம்ம ஒவ்வொரு டீட்டெயில்ஸாக ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை கொடுத்துட்டு நான் கிரியேட் மை அக்கௌண்ட்டை கொடுத்தேன் அப்படின்னா என்னுடைய அக்கௌண்ட்டை ஈஸியாக க்ரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இப்படி இந்த வெப்சைட்டில் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம போய் ஒரு சில ப்ராசஸ் நம்ம செய்ய வேண்டியிருக்கும். ஸோ இதெல்லாமே நான் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்மளுடைய அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நம்மளுடைய பேஜுக்கு நம்மளை ரீடைரக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதாவது நம்மளுடைய பேசிக்கான ஒரு ப்ரொஃபைலை பில்டு பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா எடுத்ததும் போய் எந்த ஒரு ப்ரொஃபைல், அதாவது இப்போ நீங்கள் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சுருக்கீங்க, ஒரு ப்ராடக்டை செல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே கொடுக்காம நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்டை செல் பண்ண முடியாது. கரெக்டுங்களா? நீங்கள் அதுக்காக பயோ எழுதியிருப்பீங்க, உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பீங்க. இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு நம்ம அவ்வளோ ஆப்டிமைஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஒரு ஒர்க்கை வாங்க போகிறோம் அப்படின்னா எப்படிலாம் நம்ம ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கணுமோ அப்படிலாம் நம்ம ஆப்டிமைஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் இது. ஸோ அதாவது இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கேயாவது ஃப்ரீலான்சிங் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது ஃப்ரீலான்சிங் நான் என்ன அப்படிங்கலாம் தெரியுமா அப்படிங்கிற பற்றி கேட்குறாங்க. நான் கொஞ்சம் ஃப்ரீலான்சிங் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறனால ஐ ஹேவ் சம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, உங்களுடைய ப்ரொஃபைலை வந்து ஆப்டிமைஸ் பண்ணி எடுக்கிறதுக்காக. ஸோ ஒரு சிலர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பிகினருக்கு ஃப்ரெஷருக்கு ஒர்க்கு கொடுக்க மாட்டாங்க. பார்த்து நீங்கள் கரெக்டாக கொடுங்க. டு ஏர்ன் மை மெயின் இன்கம் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். ஐ வுட் லைக் டு ஃபைண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மை செல்ஃப். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் சும்மா இப்போ ஏதாவது கொடுக்குறேன். ஸோ இதெல்லாம் கொடுத்து நம்ம ஒரு ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணிடுறோம். ஓகேவா? இதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரெஷ்யூம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அல்லது நீங்கள் ஈஸியாக ஃபில் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள்கிட்ட ஆல்ரெடி ரெஷ்யூம் இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஸ்கில்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு சும்மா டம்மியாக கொடுக்குறேன். இதெல்லாம் கொடுத்து நான் உங்களுக்கு ஏதாவது ஒரு பேசிக்காக அதை நான் கொடுக்குறேன். ஆட் ஸ்கில் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். நான் டேட்டா என்ட்ரி அப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன். ஸோ உங்களுடைய ஸ்கில்ஸ் ஒரிஜினலாகவே என்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்து கரெக்டாக கொடுங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் இந்த வெப்சைட்டில் டேட்டா என்ட்ரி மட்டும் கிடையாது, நிறைய விதமான ஒர்க்லாம் நீங்கள் ஃப்ரீலான்சிங் வழியாக பண்ணிக்க முடியும். தம்ப்நெயில் டிசைன் பண்ணுறது, ஒரு கண்டென்ட் ரைட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி எல்லாமே நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுடைய ஸ்கில்ஸ் எல்லாமே பார்த்து கொடுங்க. நீங்கள் ஃப்யூச்சரில் டேட்டா என்ட்ரி இல்லைன்னா கூட மற்ற விஷயங்களை கூட நீங்கள் இதில் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நான் இதெல்லாமே ஸ்கிப் கொடுத்துட்றேன். நீங்கள் இப்போ எந்த லாங்குவேஜஸில் ப்ரொஃபஷனலாக இருக்கீங்க அப்படிங்கிறதாமே கேட்குறாங்க. ஸோ
இப்போ நான் இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு பேசிக்காக தான் நான் இருப்பேன். ஸோ தமிழ் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்டு நம்மளுடைய மொழியை கொடுத்துட்டு அதில் ஃப்ளூயன்ட் அப்படிங்கிறத கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜஸ் தான் தெரியுமோ அதெல்லாமே நீங்கள் கொடுத்துக்கலாம். இதெல்லாம் நான் சும்மா ஏதாவது கொடுத்துட்றேன். கொடுத்த இடத்துல உங்களுடைய ஸ்கில்ஸ் மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஓவர் வியூ இதெல்லாம் எனக்கு தெரியும், இந்த விஷயத்தில் நான் மானே திணை பொன்மானே அப்படிங்கிறத நம்ம கிட்ட இருந்து கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு நம்மளுடைய டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு இதுக்கப்புறமா 1 மணி நேரத்துக்கு நம்ம எவ்வளோ சார்ஜ் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கிட்ட கேட்குறாங்க. 10 ரூபா அப்படின்னு நான் சார்ஜ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து கொடுத்துட்டு ஃபோட்டோ லொக்கேஷன் இதெல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு பேசிக்காக நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். எல்லாமே கொடுத்துட்டு அப்புறமா தான் நம்மளுடைய இந்த வெப்சைட்டையும் நல்லா ஒர்க் பண்ண முடியும். ஓகேவா? இது எல்லாத்தையுமே நான் பேசிக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நான் ஃபில் பண்ணிவிட்டு நான் எப்படி உங்களுக்கு ஜாபில் லிஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத ஜாப் தேடுறது அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு சில பேசிக் டீட்டெயில்ஸ், அதாவது ஃபோன் நம்பர், நம்மளுடைய அட்ரஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜுக்குள்ளே வந்துடுது. ஸோ இந்த பேஜுக்குள்ளே வந்துட்டிங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக ஜாப்ஸாக ஃபைண்ட் பண்ணிக்க முடியும். சர்ச் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஜாப்ஸ், டேலண்ட், ப்ராஜெக்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு டேட்டா என்ட்ரி ஜாப் அப்படிங்கிறனா டேட்டா என்ட்ரி அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டேட்டா என்ட்ரி அப்படிங்கிறத பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவிலேருந்து உங்களுக்கு கம்மியான ஜாப்ஸ் தான் கிடைக்கும். பட் இருந்தாலும் உங்களுக்கு ஃபாரின்லேருந்து அல்லது மற்ற கண்ட்ரீஸ்லேருந்து உங்களுக்கு ஜாப்ஸ் கொஞ்சம் நிறையவே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ இந்தியாவிலேருந்தும் இந்த மாதிரியான வெப்சைட்ஸ்லாம் அவங்க கிட்ட இருந்து பாப்புலர் ஆகலை. ஸோ ஒரு சில கம்பெனிஸ் மட்டும்தான் இது மாதிரியான வெப்சைட் கிட்ட நம்ம கொடுக்குறாங்க. ஸோ இருந்தாலும் நீங்கள் மற்ற கண்ட்ரீஸ்லேருந்து கூட நீங்கள் ஒர்க் பண்ணிக்க முடியும். இல்லை அப்படின்னா நீங்கள் இந்தியான்னு கூட சர்ச் பண்ணி கூட நம்ம ஜாப்ஸை தேடிக்க முடியும். ரெண்டாவதாக நம்ம இந்த லிஸ்ட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபைவர் அப்படிங்கிற வெப்சைட் தான். ஸோ மேக்ஸிமம் நிறைய பேருக்கு ஃபைவர் அப்படிங்கிற வெப்சைட் தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த அப்வொர்க்கை விட ஃபைவர் அப்படிங்கிற வெப்சைட் வந்து கொஞ்சம் இந்தியாவில் பாப்புலர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஃபைவர் அப்படிங்கிற வெப்சைட்லையும் ஒரு ஃப்ரீலான்சர் வெப்சைட் தான். நம்ம இந்த வெப்சைட்லையும் நம்மளுடைய டேட்டா என்ட்ரி ஸ்கில்ஸ் மட்டும் இல்லாமல் ஒரு தம்ப்நெயில் எடிட் பண்ணுறது, ஒரு வீடியோ எடிட் பண்ணுறது, ஒரு கண்டென்ட் ரைட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ஃபைவர்லையும் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபைவரில் வந்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய இது ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸை கொடுத்து ஒரு ஆஃபர் மாதிரி நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது ஒர்க்கு தேடுறவங்களுக்கு நான் இந்த மாதிரிலாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு போஸ்ட் மாதிரிலாம் போட்டு ஸோ உங்களுக்கு இது கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு காட்டுறேன். ஸோ நான் இப்போ ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஏதாவது ஒரு நேம் கேட்குறாங்க, நான் சும்மா ஏதோ ஒரு நேம் கொடுக்குறேன். இதுலேருந்து நமக்கு ஒரு சில பேசிக்கான டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறாங்க. பையிங் ஃப்ரீலான்சிங், அடுத்தது செல்லிங் ஃப்ரீலான்சிங். ஏன்னா நம்ம ஜாப் கொடுக்க போகிறோம், ஜாப் செய்ய போகிறோம், அதனால் என் சைடு ஹஸ்ல் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்றேன். இதெல்லாம் நீங்கள் ஏதாவது ஒன்று சும்மா பார்த்து கொடுத்துக்கோங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கிறதா பார்த்து கொடுத்துக்கோங்க. ஸோ ஸ்டார்ட் எக்ஸ்ப்ளோரிங் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டு ஸோ இப்போ நான் டேட்டா என்ட்ரி அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுறேன். ஸோ அப்படி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்களும் இந்த மாதிரி ஒரு சில போஸ்ட் எல்லாமே பப்ளிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொடுத்து நீங்கள் உங்களுடைய போஸ்ட்டில் வந்து உங்களுக்கு இதெல்லாம் தெரியும், நான் 1 மணி நேரத்துக்கு இவ்வளோ தான் சார்ஜ் பண்ணுறேன், ஸோ அப்படிங்கிறது எல்லாமே நீங்களும் ஒரு போஸ்ட் மாதிரி பப்ளிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை பார்த்துட்டு ஜாப் கொடுக்குறவங்க இந்த கான்டாக்ட் மீ அப்படிங்கிற பட்டனை கொடுத்து கிளிக் பண்ணி உங்களை கான்டாக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு டிசைனில் தான் ஃபைவர் அப்படிங்கிற வெப்சைட் ஒர்க் ஆகும். ஸோ பேசிக்காக இதுதான் கான்செப்ட். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 2 வெப்சைட்டை பற்றியுமே புரிஞ்சிருக்கும். ஸோ புரியல அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் கேளுங்க, அதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ டைம் ரொம்ப இதுக்காக ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக நான் பாதியிலே நிறுத்த வேண்டியதாக இருக்குது. ஸோ நீங்கள் பேசிக்காக இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நாங்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அதுக்கடுத்து தான் நமக்கு இந்த டேட்டா என்ட்ரி ஜாப்ஸில் என்னென்ன சேலஞ்சஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்க அப்படின்னா இந்த சேலஞ்சஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு முக்கியமான டாபிக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதை பற்றி நம்ம ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு சேலஞ்ச் கேட்டிங்க அப்படின்னா மிஸ்டேக் அப்படின்னு சொல்லலாம். அதாவது என்ன அப்படின்னா நம்ம கண்டிப்பாக முதல்ல இருந்தே சொன்ன மாதிரி நம்ம நிறையாவே மிஸ்டேக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம ஓவர் கம் பண்ணி அதை ஐடென்டிஃபை பண்ணி எரரை சால்வ் பண்ணி தான் நம்ம ஒரு ப்ராஜெக்டை ஒரு டாஸ்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஏன்னா நம்ம பார்த்து டைப் பண்ணும்போதோ அல்லது நம்ம ஸ்க்ரீனை பார்த்து டைப் பண்ணும்போதோ கண்டிப்பாக மிஸ்டேக் அப்படிங்கிறது கேஷுவலாகவே நடக்கும். ஸோ அதை நம்ம ஓவர் கம் பண்ணி தான் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ சேலஞ்சஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது எனக்கு நிறையவே மிஸ்டேக்ஸ்லாம் ஒர்க் வந்துச்சு, அதனால் நான் இதையும் லிஸ்ட்டில் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சேலஞ்சஸ் அப்படின்னா ஸோ ஒரு சில பேர் நினைப்பாங்க புதுசாக ஏதாவது ஒர்க் பண்ணணும் அப்படின்னு. பட் இந்த டேட்டா என்ட்ரியில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சில செட் ஆஃப் ஒர்க்ஸ்ன்னு சொல்லி இருக்கும். ஸோ நீங்கள் இதை வேற ஒவ்வொரு கிளையண்ட்டுக்கும் திரும்ப ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ புதுசாக ஒவ்வொரு ஒர்க்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு டேட்டா என்ட்ரி அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு சேலஞ்சிங்கான ஒரு ஜாப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஏன்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு கிளையண்ட் வந்து இந்த ஒரு டாக்குமெண்ட் இருக்கிறத கரெக்ட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. ஸோ திரும்பவும் வேறு ஒருத்தரும் வந்து இதே மாதிரியான ஒரு ஒர்க்கை கொடுப்பாங்க, ஒரு ஃபார்மை ஃபில் பண்ணி கொடு அப்படின்னு. இந்த மாதிரியான ஒரு திரும்ப வரக்கூடிய ஜாப்ஸ் எல்லாமே இது ரிலேட்டடாகவே இருக்கும். ஸோ அதனால் ரிப்பீட்டிவ் டாஸ்க் தான் எல்லாம் இருக்கும். ஸோ இதுவும் ஒரு சேலஞ்சஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
ஸோ இதுக்கு அடுத்தது ஏன் இந்த சேலஞ்சஸ் அப்படிங்கிற டாபிக் ரொம்பவே இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னா, ஸோ இந்த ஆன்லைன் ஸ்கேம்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த டேட்டா என்ட்ரி, இந்த கேப்சா என்ட்ரி, இந்த ஃபார்ம் ஃபில்லிங் அப்படிங்கிறது வழியாக நிறையவே ஒரு ஆன்லைன் ஸ்கேம்ஸ் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதுக்கு பின்னாடி நமக்கு ஒரு சில ஒர்க்ஸ் கிடைச்சாலுமே நிறைய வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நமக்கு ஸ்கேம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதனால் மட்டும்தான் நம்ம அப்வொர்க், ஃபைவர் அது மாதிரியான ஒரு ட்ரஸ்டடான பிளாட்ஃபார்ம்ஸில் போய் நான் உங்களுக்கு ஜாப்ஸை தேடுறதுக்காக சொல்லி கொடுத்தேன். அதை தவிர நீங்கள் போய் டெலகிராமில் பார்த்துட்டோ 300 ரூபா கட்டுனீங்க அப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு மாதத்துக்கு 40,000 50,000 இது எல்லாமே பார்த்து நீங்கள் டேட்டா என்ட்ரி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய அது பாதிப்பாக தான் இருக்கும். ஸோ கஷ்டப்பட்டு உங்களுடைய உழைப்பை எல்லாத்தையுமே சுருண்டிட்டு உங்களுடைய பணத்தையும் திருட்டு போகிறவங்களா தான் இருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் இந்த ஆன்லைன் ஸ்கேம்ஸ்லேருந்து முடிஞ்ச வரைக்கும் பார்த்து கவனமாக தான் இருக்கணும். ஸோ அதனால் நீங்கள் எப்போவுமே போய் ட்ரஸ்டடான வெப்சைட்ஸில் மட்டுமே ஒர்க் ட்ரை பண்ணுங்கள். ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு வர இந்த டெலகிராம், இந்த வாட்ஸ்அப்லேருந்து வர இந்த டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ் எல்லாத்தையுமே தவிர்த்துருங்க. ஸோ அது முழுக்க உங்களுக்கு ஆன்லைன் ஸ்கேம்ஸாக தான் இருக்கும். ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெட்லைன் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும். ஸோ அதாவது நீங்கள் டைமை வந்து எஃபெக்டிவாக மேனேஜ் பண்ணி ஒரு டைம் கொடுத்துருவாங்க. ஒரு 1 or 2 டேஸ்க்குள்ளே நீங்கள் முடிச்சு கொடுக்குற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் உங்களுக்கு இவ்வளோ நாள் கொடுக்குறதே அதிகம். இந்த 1 டேயில் முடிச்சு கொடுங்க, ஒரு 3 ஹவர்ஸில் முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை முடிச்சு கொடுத்தா தான் ஒரு ரிலீஃப் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே எனக்கு இருந்த சேலஞ்சஸ். ஸோ இதனால் நான் வந்து இந்த லிஸ்ட்டில் சேர்த்துருக்கேன். ஓகேவா? மேபி இதில் ஒரு சில சேலஞ்சஸ் உங்களுக்கு ஓகேவாக இருக்கலாம். அல்லது நான் எப்போவுமே ஆல்வேஸ் ஃப்ரீ, அதனால் ஒரு 3 ஹவர்ஸில் முடிச்சு கொடுக்கறது, 1 ஹவரில் முடிச்சு கொடுக்கறது எனக்கு பெரிய ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. இல்லை நான் வந்து ஒரு சைடு ஹஸ்ல தான் பண்ணுறேன், ஸோ எனக்கு அது பெரிய ப்ராப்ளமாக இருக்கும், சேலஞ்சிங்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே பேசிக்கான சேலஞ்சஸ். இதெல்லாமே பார்த்து உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் டேட்டா என்ட்ரிஸை ட்ரை பண்ணுங்கள். அதுக்கடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா, என்னால் இது வழியாக எவ்வளோ மணி மேக் பண்ணிக்க முடியும், இதோட இன்கம் பொட்டன்ஷியல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்காக தான் இதை பற்றியும் நம்ம அனலைஸ் பேசுகிறோம். ஸோ நீங்கள் வந்து டேட்டா என்ட்ரி ஜாப்ஸில் நீங்கள் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஸ்டேபிளான இன்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் வந்து ஓப்பனாக சொல்வேன் அப்படின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா ஒரு சில பேர் உங்களுக்கு கொடுக்க வருவாங்க, ஒரு சில பேர் உங்களுக்கு கொடுக்க வரவே மாட்டாங்க. ஸோ இது எல்லாமே உங்களுடைய ஸ்கில்லை பொறுத்து, உங்களுக்கு இருக்கக்கூடிய ரிவ்யூஸை பொறுத்து தான் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் எல்லா கம்பெனிஸ்க்கும் எல்லா டைமுமே இந்த ஜாப்ஸ் தேவைப்படும், 30 நாளுமே தேவைப்படும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. ஸோ அதனால் உங்களால் ஒரு ஸ்டேபிளான இன்கமாக ஜெனரேட் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டவுட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் இதை ஃபுல் டைமாக பண்ண போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் அதை வேணாம்னு தான் சொல்லுவேன். அதுக்கு பதிலாக நான் மற்ற வேலையை பண்ணுறேன், இதை வந்து பார்ட் டைமாக பண்ணுறேன், எனக்கு கிடைக்கும் போது நான் இதை எடுத்து பண்ணுவேன் அப்படிங்கும்போது கண்டிப்பாக இது உங்களுக்கு ஓகேன்னு சொல்லி சொல்லுவேன். ஏன் அப்படின்னா உங்களுக்கு அது சைடு ஹசலுக்கு ஆகிக்கும், அல்லது உங்களுடைய ஒரு பாக்கெட் மணிக்காக அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்ததும் பிகினராக போனதும் போய் மணி மேக் பண்ணணும் அப்படின்னே பார்க்க வேணாம். ஸோ புதுசாக ஏதாவது கற்றுக்க முடியுமா அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் ஃபைவர், அப்வொர்க் இந்த மாதிரி வெப்சைட்ஸ்லாம் நீங்கள் கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னா ஸோ இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட முடியும். அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பழகிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட எப்படி கற்றுக்கிறதோ அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எடுத்ததும் போய் மணி மைண்டடோட நம்ம விசிட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இந்த வெப்சைட்ஸ் எல்லாத்தையுமே. இதுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம ஒரு டேட்டா என்ட்ரி ஜாபை பற்றி ஃபுல்லுமே பேசிட்டோம். அதாவது டேட்டா என்ட்ரினா என்ன, இதோட டைப்ஸ் என்ன, எப்படி ஒர்க் பண்ணுறது, எங்கே ஒர்க் பண்ணுறது, இதோட இன்கம் பொட்டன்ஷியல் என்ன, இதோட சேலஞ்சஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி எல்லாத்தையுமே நம்ம இந்த வழியில் ஃபுல்லுமே கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இது தவிர உங்களுக்கு ஏதாவது ஒரு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கண்டிப்பாக வேறு யூடியூப் வீடியோஸில் பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேட்கலாம். அல்ல நான் ஏதாவது கோர்ஸ் பண்ணி கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் அதுக்குன்னு நிறைய வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. கர்சரா இருக்குது, உடம்பு இருக்குது. சில நீங்கள் புக்ஸை ரெஃபர் பண்ணலாம். அதாவது டேட்டா என்ட்ரி அது ரிலேட்டடான புக்ஸ் எல்லாமே நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். ஸோ இதுவும் உங்களுக்கு ஓகே இல்லை, என்னால் கோர்ஸ்லாம் படிக்க முடியாது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். ஸோ நான் முதல்ல இருந்தே சொன்ன மாதிரி டேட்டா என்ட்ரி அப்படிங்கிறது கண்டிப்பாக மேக்ஸிமம் எல்லா கம்பெனிஸுக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு ஜாப் தான். இதுக்குன்னு ஒரு சர்டன் ஃபீல்டு இருக்குது. ஸோ இதுலேயே நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு சில சிம்பிளான டேட்டா என்ட்ரிஸை எடுத்து பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எடுத்ததும் போய் மணி மைண்டடாக ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஒரு 1 ஹவருக்கு இவ்வளோ தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணுறதை விட
அவங்க கொடுக்குறத வாங்கிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒர்க்கை எக்ஸ்பீரியன்ஸை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம ட்ரை பண்ணுறது அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாமே டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ டேட்டா என்ட்ரினா என்ன, அதோட சேலஞ்சஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி. ஸோ நீங்கள் டேட்டா என்ட்ரிக்குள்ளே புதுசாக போக போகிற அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அல்லது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு அனுப்பிச்சி விடுங்க, அவங்களையும் பார்க்க வற்புறுத்துங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இப்போவே நம்ம கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக்கும் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.